Hi friends, welcome back to my channel Prabha on Wheels Tamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்ல உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் வரும். இன்னைக்கு வந்து சிம்பிளா ஒரு மாதுளம்பழ சர்பத் பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு இப்ப பார்த்துடலாம். மாதுளம்பழ முத்துக்கள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது ஒரு குட்டி கிளாஸில் பாதி அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு லெமன், அப்புறம் புதினா தலையெல்லாம் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு சப்ஜா விதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேணும். அதில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அப்புறம் நான் இப்போ லெமன் இருந்தது இல்லையா, அது நல்லா கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். லெமன் கட் பண்ணும்போது வந்து ஒரு 2 ஸ்லைஸ் லெமன் வந்து கார்னிஷிங்காக எடுத்து வச்சுக்கோங்க. மீதியை வந்து ஜூஸ் பொழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சப்ஜா விதையும் வந்து நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வந்திருக்கு இல்லையா. ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. எல்லா ஜூஸ்லேயுமே இது சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், சர்விங் பண்ணிடலாம். நம்மளுடைய கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாதுளம்பழ முத்துக்கள் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வந்து மாதுளை விதைகளை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஊற வச்ச சப்ஜா விதைகள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லா ஜூஸ்லேயுமே இதை வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா மாதுளை பழத்துலேயும் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ வந்து 2 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ வந்து நம்ம புதினா இலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற லைம் ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க. அந்த லெமனோட ஸ்லைஸ் இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீறி வச்ச பச்சை மிளகா. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து இப்போ நம்ம க்ரஷ் பண்ணிக்கணும். என்கிட்ட மட்லர் இல்லை, மட்லர் இருந்துச்சுன்னா அதை வச்சு க்ரஷ் பண்ண வந்து ரொம்ப குயிக்காக வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது க்ரஷ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு அதில் இருக்கிற ஃபுல் ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். இந்த ஷர்பத் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் என்கிட்ட மட்லர் இல்லைன்றதுனால வந்து நான் ஸ்பூன்லேயே வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பச்சை மிளகா, புதினா, அதுக்கப்புறம் அந்த மாதுளை விதை இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து நல்லா க்ரஷ் ஆகி அந்த சர்க்கரையோடு சேர்ந்து க்ரஷ் ஆகும்போது வந்து நல்லா அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம நல்லா க்ரஷ் பண்ணணும். ஸோ எனக்கு எனர்ஜி இல்லை, பட் இருந்தாலுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் க்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா க்ரஷ் பண்ணும்போது நமக்கு அந்த மாதுளையிலேருந்து அந்த ஜூஸ் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன் நான். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் புதினா இலை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக நான் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஐஸ் வாட்டர் ஊற்றின ஒன்றுமே வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கலர் கிடைக்கும். ஸோ இப்படி நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம க்ரஷ் பண்ணப்போ அடியில் அந்த எசன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதுளம்பழத்தோட எசன்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து நல்ல இந்த ஜூஸோட மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதனால் வந்து நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா அடியில் வந்து நிறைய தங்கிடும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா கலந்து விடுங்க. ஸோ இந்த மாதிரி கலக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷர்பத் வந்து கலர் அப்படி சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள். ஒரு பேபி பிங்க் கலரில் செம்ம டேஸ்டியான ஒரு ஷர்பத் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. நான் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு சன்ஷைன் கலர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். இதை வந்து நல்லா கலந்துட்டு இப்போ நான் வந்து குடிக்க போகிறேன். நீங்களும் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த ட்ரிங்க் வந்து. ஸோ நான் இப்போ இந்த ட்ரிங்க் குடிக்க போகிறேன். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். see you all, bye bye.